திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், அரக்கோணம், ஆரணி, திருவண்ணாமலை, வேலூர், தஞ்சாவூர், தர்மபுரி, பெரம்பலூர், தென்காசி, கோவை, பொள்ளாச்சி, தூத்துக்குடி. காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் திருவள்ளூர், மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, கடலூர், சிவகங்கை, திருநெல்வேலி, புதுச்சேரி ஆகிய தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகளாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக சிதம்பரம் உள்ளது. அக்கட்சி தலைவர் திருமாவளவன் சிதம்பரத்தில் மீண்டும் வெற்றி பெறுவார் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிடும் நாகப்பட்டினம், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர் ஆகிய தொகுதிகளையும் இரு கட்சிகளும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சி, ஈரோடு ஆகிய தொகுதிகளாக பார்க்கப்படுகிறது. கருத்து கணிப்பின் முடிவுகள் மிகவும் இழுபறி உள்ள தொகுதிகளாக பார்க்கப்படுவது ராமநாதபுரம், தேனி, நீலகிரி, கரூர், விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகள். விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்றும் சர்வே முடிவுகள் கூறுகின்றன.